பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான். அதாவது உள்ளே வந்து கூட, அதாவது காருக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா கூட நீங்கள் ரொமான்ஸை விட மாட்டேன்றீங்களா அப்படின்னு சொல்லும்பொழுது சாண்ட்ரா அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு தான் அவங்க வந்து சர்வே பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இதுதான் ஸ்டார்டிங் பண்ணக்கூடிய அந்த பிரச்சனைக்கான பாயிண்ட். ஆனால் இதை வந்து பெருசாக ஆக்குனது முக்கியமாக வந்து பார்வதியும் கம்ருதீனும் தான். அவங்க சொல்ல தான் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அதுக்கான கவுண்டர் கொடுத்துட்டு இருந்தாங்களே தவிர்த்து சாண்ட்ராவா எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து இன்வால்வ் ஆகலை. அதுக்கப்புறம் அந்த டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட அமைதியாக இருந்தது சாண்ட்ரா தான். திரும்ப கோவத்தை மூட்டினது வந்து பார்த்திங்கன்னா பார்வதி தான். சாண்ட்ரா பேச பார்வதிக்கு இன்னும் கோவம் அதிகமானதுக்கான காரணம் என்னன்னா, தன்னோட தப்பு அதிகமாக இருக்குது, இதை வெளியே இருக்கவங்களா பார்த்தா என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல இவளை உட்கார வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் அவங்க வந்து சாண்ட்ராவை தள்ளுது. சரி, பொம்பளை ஏதோ ஒரு பிரச்சனையோட போகுது, நம்மளை இதில் இன்வால்வ் ஆகாமல் இருந்திருக்கலாம் கம்ருதீன். ஆனால் கம்ருதீன் பொம்பளை விட ரொம்ப மோசமாக வந்து ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டார். அதாவது அக்கான்னு கூப்பிட்டு இருந்த ஒருத்தங்களை போடி வாடி செருப்பால் அடிப்பேன் மூஞ்சப்பாரு அப்படி இப்படின்னு பேசுறது ரொம்ப தப்பு. அது கூட இல்லாமல் பார்வதி தள்ளி விடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கம்ருதீன் என்ன பண்ணியிருக்கணும்னா, வேண்டாம் விடு, இது ஒரு டாஸ்க்கு, நம்ம இப்போ இவங்ககிட்ட பேச வேண்டாம், டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த இடத்துல ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்கு. ஆனால் பார்வதி கூட சேர்ந்து இவரும் தான் தள்ளி விடுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. இந்த பிரச்சனைலாம் ஓடிட்டு இருக்கும்போதே கானா, வினோத், அரோரா, அப்புறம் வந்து சபரி எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க, இதை பாருங்க நீங்கள் பேசுங்க, ஒருத்தர் வாயால் தாக்கிக்கிறதா இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அதுக்கான ஒரு லிமிட் வச்சுக்கோங்க, தப்பாக பேசாதீங்க. அதுவும் கம்ருதீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் பண்ணாமல் தான் இவங்க 2 பிள்ளைங்களை பெற்றாங்களா அப்படின்னு கேட்டது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள். அது அந்த இடத்துல கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்க 2 பேரும் இந்த வீட்டில் பண்ணாத தப்பா? எதுக்கு மைக்கை மறைச்சி பேசினாங்க, எதுக்கு நடுராத்திரி வந்து நாய் குலைச்சது, இவங்களாம் இவ்வளோ அசிங்கம் பண்ணுறது மாதிரி தப்பு தெரியல. ஆனால் சாண்ட்ரா பேசுறது மட்டும் தப்புன்னு தெரிஞ்சு நேற்று அவங்கள அந்த வேலை பண்ணியிருக்கிறாங்க. இனிமேல் விஜய் சேதுபதி வந்து இல்லைனா இவங்களே நடிக்கிற மாதிரி நடித்து மன்னிப்பு கேட்டாலும் அதுக்கான பிரோஜனம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேருமே இப்போன்னு இல்லை, எப்போவுமே திருந்த மாட்டாங்க. உண்மையாலுமே இந்த வாரம் இவங்க 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சாலும் சரி, இல்லை ஓட் பேஸில் உங்களுக்கு ஓட்டே வரல அப்படின்னு சொல்லி இவங்களை வெளியே அனுப்பிச்சாலும் பரவாயில்ல, இந்த வாரம் இவங்க 2 பேர் வெளியே போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அரோரா ஃபுல்லாக ஜெயிக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் லைவ் பார்த்தேன். அந்த காரில் பார்வதி, கம்ருதீன், அதை விட்டால் சாண்ட்ரா, இவங்க 3 பேரை தவிர்த்து வேறு யாரையுமே தப்பாக பேசலை. ஆனால் கோவத்தில் பேசுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரி, விக்ரம், வினோத். வெளியே வந்ததுக்கு அப்புறமா சாண்ட்ராக்கு ரொம்ப முடியாமல் அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மட்டும் இவங்க 3 பேர் வந்து வெளியே அவங்க திட்டிருப்பாங்க தவிர்த்து மற்றபடி இவங்க யாருமே தப்பாக எந்த ஒரு இடத்துலையுமே பேசலை. பார்ப்போம் இன்னைக்கு விஜய் சேதுபதி வந்து என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு.